ஐயா ஐயா ரொம்ப பசிக்குங்க ஐயா, சாப்பாடு தான் போடுங்க ஐயா. என்னது சோறா? ஏயா கை கால்லாம் நல்லா தான் இருக்குது, போய் சம்பாதிச்சுங்க வேண்டியதானே. ஏன் உனக்கு கொண்டாடி பிள்ளைங்கல்ல? ஐயா எனக்குன்னு யாரும் இல்லையா, அதனாலதான் பிச்சை எடுத்து சோறு சாப்பிடுறேன். ஏயா கொண்டாடி பிள்ளைங்களே இல்லைங்கிற, இவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து எவ்வளவு தர போறேன்? கொண்டாடி பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அதனாலதான் பிச்சை எடுக்கிறேன். குடும்பமே இல்லைங்கிற, ஏதோ குளமோ குட்டையோ விழுந்து சாவணுட்டு பிச்சை எடுத்து தெரிகிறேன். அதான் ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. போ. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. இதுவே உங்க அப்பாவா இருந்தா இப்படிலாம் பேசுவியா? சீ கருமணியில என்ன ஒரு ஜென்மம். இல்லைங்க. ஏய் ஐயா ஏமா ஏங்க ஐயா, அந்த ஆளுதான் ஏதோ ஒரு போதையில பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் நின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே. இந்தாங்க ஐயா, என்னால முடிஞ்சது. உங்க வயிற்றுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க ஐயா. இந்தம்மா காசு நீயே வச்சுக்கமா, எங்களுக்கு இன்னும் கோயில் கொடுத்துமா சாப்பாடு போடுறாங்கம்மா, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேம்மா. இந்த காசு உங்களுக்கு தானமா கொடுக்கறேன்னு நீங்க நினைச்சிடாதீங்கப்பா. உங்களை பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரியே இருக்கு. உங்க மக கொடுக்கறதா நினைச்சு வச்சுக்கோங்கப்பா. நல்லவர்கள் கூடும்போது நன்மைகளும் கூடி போகும், அன்புடைய தோட்டமாகும் எல்லா ஊருமே.